விருச்சக ராசி அன்பர்கள் மாதிரி ஒரு பெயர் புகழ் சம்பாதிக்கணும், நம்ம பேர் வாங்கணும், மற்றவங்களை விட நம்ம பிரபலமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. யாரெல்லாம் பிரபலம் ஆக முடியும் அப்படின்னாலும் விருச்சக ராசியால் தான் முடியும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இவங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க பேசுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திறமை அது அவங்களுக்கு. அது ஈஸியாக கிடைக்கும் கூட. ஏன்னா அது வந்து தேல் ராசி. இந்த தேல் என்ன பண்ணுமா, எங்கேயாவது பொந்தில் தான் இருக்குமா. அது மாதிரி எங்கே தெரியாமல் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், மறைவிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு ரிசர்ச் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ராசி என்பது விருச்சக ராசி என்பது தான். அதே மாதிரி நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் போய் சாதாரணமாலாம் பேசிட முடியாது. சாதாரணமாக உட்காரணும், இல்லை நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லாமல் யாரையும் நம்ப மாட்டாங்க. அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பாதவர்கள். தான் வாழ்க்கையில் தான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், பேர் புகழ் வாங்கணும், மற்றவங்க கூட சிறப்பாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய ராசி என்பது யாருன்னு கேட்டால் விருச்சக ராசி என்பது தான். நிறைய விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பேர் புகழ் ஈஸியாக வரும். நீங்கள் நிறைய சினி இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, மீடியா இண்டஸ்ட்ரியில் எடுத்துங்க, நிறைய விருச்சக ராசி என்பது தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிரபலம் அப்படின்னாவே விருச்சக ராசிக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அது வந்து மீடியானால தெரியுது. அதே நீங்கள் ஆஃபீஸில் எடுத்துங்க, ஒரு பிஸ்னஸில் எடுத்துங்க, அவங்க சர்க்கிளில் அவங்க பிரபலமாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமே அந்த விருச்சக ராசி தான். அந்த ராசியோட தன்மை தான், வேறு எதுவுமே கிடையாது.